வேலூர் மறைமாவட்டத்தின் 7வது ஆயர் மேதகு அருள்முனைவர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து ஆண்டகை அவர்களின் ஆயர் திருநிலைப்பாட்டு நிகழ்வுகள். டிசம்பர் 9, 2024 திங்கட்கிழமை அன்னை கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவன்று மாலை 4:30 மணிக்கு வேலூர் தொன்போஸ்கோ உயர்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெறும். திருநிலைப்படுத்தும் முதன்மை ஆயர் மேதகு பேராயர் முனைவர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம். திருநிலைப்படுத்தும் இணை ஆயர்கள் மேதகு ஆயர் முனைவர் நீதிநாதன், செங்கல்பட் மறை மாவட்டம். மேதகு ஆயர் முனைவர் தாமஸ் அக்வினாஸ், கோயம்புத்தூர் மறை மாவட்டம். மறை உரையாளர் மேதகு ஆயர் முனைவர் ஸ்டீபன் அந்தோனி, தூத்துக்குடி மறை மாவட்டம். அனைவரும் வாரீர், நம் புதிய ஆயரின் ஆசீர் பெற்று செல்வோம். இறைவனை அறிவித்த இயேசுவை நாமும் அறிவிப்போம். ஒவ்வொரு மனிதரும் தான் கடந்து வந்த பாதை ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை படைக்கின்றது. முன் அறிவிப்பின் நாயகன் புனித திருமுழுக்கு யோவானின் வழியில் வேலூர் மறைமாவட்ட தேர்வு நிலை ஆயர் மேதகு அருள்முனைவர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து ஆண்டகை அவர்களின் ஆயர் அறிவிப்பு ஒரு வரலாற்றை படைக்கின்றது. 2 பேராயர்களின் வழியாகவும் 3 ஆயர்களின் முன்னிலையில் மக்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயரின் அறிவிப்பு நாளன்று லாத்திரன் பேராலய திருநிலைப்பாட்டு விழா மீட்பர் இயேசுவுக்கும் நற்செய்தியாளர் யோவானுக்கும் நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயம். லாத்திரன் பேராலயத்தின் சில வரலாற்று குறிப்புகள். ரோமை மறைமாவட்ட தலைமை ஆலயமாகும். இவ்வாலயத்தின் ஆயர் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் ஆவார். ரோமை திரு அவை உலகெங்கிலும் இருக்கின்ற அனைத்து திரு அவைகளுக்கும் தாயாக இருப்பதால் அவற்றை வழிநடத்துவதால் அந்த பேராலயத்தோடு ஒவ்வொரு மறைமாவட்ட ஆலயமும் ஒவ்வொரு பங்கு ஆலயமும் சிற்ற ஆலயங்களும் ஒரு விதத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. இறைவனும் மனிதனும் சிறப்பாக சந்திக்கின்ற இடம் கோவில். அவரில் வாழ்ந்து மகிழ்வோம். பகையும் இருளும் விலகும் பலியில் பரமன் கருணை பொங்கி வழியும். சிலுவை மரத்தின் தியாக வாழ்வை தீப ஒளியாய் ஏற்றி ஒளிர்வோம். எங்கும் நிறையும் ஆவியாரின் கொடைகளாலே நிறைவு பெறுவோம். எங்கும் நிறையும் ஆவியாரின் கொடைகளாலே நிறைவு பெறுவோம். ஏழை மனிதரில் இறையை காண்போம், அவரை மதித்து தொழுவோம். இனிய கீதங்கள் இசைத்திடுவோம், புதிய கானங்கள் முழங்கிடுவோம். இனிய கீதங்கள் இசைத்திடுவோம், புதிய கானங்கள் முழங்கிடுவோம். இறைவன் வந்து தங்கும் இல்லம் நமது நடுவில் அமைப்போம். இறைவன் வந்து தங்கும் இல்லம் நமது நடு